நம்ம வாழ்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது உணவு. அதை தான் அன்னம் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கெல்லாம் உணவு தந்து நம்மளை வாழ வைக்கிற சிவபெருமானுக்கு நன்றி சொல்கிற வகையில் ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு அன்னத்தினால சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு தரிசனம் தான் அன்னாபிஷேக தரிசனம். எல்லா சிவன் கோயிலையும் ரொம்ப சிறப்பாக இந்த நாளை கொண்டாடுவாங்க. பச்சை அரிசினால் சாதம் செஞ்சு அதை சிவலிங்கத்துக்கு படைப்பாங்க. கூடவே நிறைய வகையான காய்கறிகள் வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க. எல்லா அலங்காரமும் முடிச்சுட்டு அன்னத்தோடு சிவபெருமானை பார்க்கறதுக்கு எத்தனை பிறவியில் நம்ம புண்ணியம் செஞ்சுருப்போம்னு தெரியல. எவ்வளோ நேரம் நீங்கள் அவரை பார்த்து ரசிக்க முடியுமோ ரசிங்க. ஒரு கொஞ்ச நேரம் விட்டு அந்த அன்னத்தை எடுத்துகிட்டு நமக்கு பிரசாதமாக தருவாங்க. எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நேரமாக இருந்தாலும் சரி, அந்த பிரசாதத்தை மட்டும் வாங்காமல் போயிடாதீங்க. கண்டிப்பாக சிவன் மேலே பட்ட அந்த அன்னத்தை வாங்கி சாப்பிட்டு சிவனுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் பச்சரிசி ஏதாச்சும் காய்கறி வாங்கி பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் கொடுக்கலாம். முடியலன்னா எந்த வருத்தமும் வேணாம். அவருக்கு நடக்கிற அந்த அபிஷேகத்தை பார்த்து அந்த அன்னத்தை சாப்பிட்டு அவரை வணங்கிட்டு வாங்க. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.